ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எப்படா டே முடியும்னு இருக்கீங்க. வீக்கெண்ட் மூடுக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ பார்த்து ஒரு கேலண்டர் என்ட்ரி. திடீர்னு மேனேஜர் கால் பண்ணுறாரு. என்னடா இந்த நேரத்துக்கு கூப்பிடுறாரு, மத்தியானம் தானே பார்த்தோம். சரி, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஷன் அப்படின்னு நினச்சி போகிறீங்க. ரூம் கதவை திறந்தா ஹெச்ஆர் உட்காந்துருக்காங்க. பக்குன்னு இருக்கு. உங்கள் மேனேஜரோ உங்களை ஐ கான்டாக்டே அவாய்ட் பண்ணுறாரு. பயத்தில் அப்படியே ஒரு பந்து வந்து சுருண்டுக்கும் தெரியுமா. உட்கார சொல்கிறாங்க. அப்போவே தெரியும் நமக்கு இல்லையா. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே கனவு மாதிரி தான் இருந்திருக்கும். 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழிச்சு யுவர் வாக்கிங் பேக் டு யுவர் டெஸ்க். லேப்டாப்பை வந்து ஐடி செக்யூரிட்டி வந்து எடுத்துக்கிறாங்க. பேட்ஜை கழட்டி கொடுக்குறீங்க. உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, உங்கள் பர்சனல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்லாக்கு, டீம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கனெக்டட். யுவர் பேட்ஜ் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் பிஃபோர் யூ ஈவன் ரீச் த பார்க்கிங் லாட். இப்போ தான் பிரெயின் ரேஸ் பண்ணும், மைண்ட் வாய்ஸ் பேசும். மார்ட்கேஜ் என்ன பண்ணுறது, பெரிய வீடு, ஐயோ அகலக்கால் வச்சிட்டோமா, கிட்ஸோட காலேஜ் ஃபீஸ்க்கு என்ன பண்ணுறது, அம்மா நீ சர்ஜரிக்கு பணம் கட்டணுமே, டேக்வாண்டோ, பரதநாட்டியம், பியானோ, கிரெடிட் கார்ட்ஸு, ஐயோ சம்மரில் இந்தியாவுக்கு டிக்கெட்டை போட்டிருக்கோமே. Everything will crash into your head all at once. And underneath all that panic, ஒரு number will keep repeating in your mind. 60 days. பிகாஸ் இஃப் யூ ஆர் ஆன் H1B, வேலை போச்சுன்னா கெரியர் மட்டும் போகலை, உங்களால் அமெரிக்காவில் ஸ்டே பண்ண முடியாமே போகலாம். இட் த்ரெட்டன்ஸ் யுவர் ரைட் டு ஸ்டே இன் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த இன்னர் கான்வர்சேஷன் வில் கண்டினியூ. 15 வருஷம் வேலை பார்த்தேனேடா படுபாவிகளா, நாய் மாதிரி துரத்தி அடிச்சிட்டிங்களாடா. 100 கெட்ட வார்த்தை அப்படியே மனசில் வந்து வந்து தோணும். இன்னொரு பக்கம் ஒரு செல்ஃப் பிட்டி. ஒய் மீ, ஐ வாஸ் பர்ஃபார்மிங் வெல், நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். போன குவார்ட்டரில் தானடா எங்கள் மேனேஜர் என்ன இந்திரன் சந்திரன் அப்படின்லாம் புகழ்ந்தார். இப்போ சரி என்ன பண்ண முடியும், மொத்த டீமையை தூக்கிட்டாங்களாமே. சரி இப்போதைக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லாமே இருக்கலாம், அதான் பண்ணலாம். பட் வாட் இஃப் ஐ கான்ட் ஃபைண்ட் சம்திங் இன் டைம். H1Bயில் இருக்கிறவங்களுக்கு இங்கே தான் டைம் ரொம்ப போகுது. ஏன்னா அந்த முதல் வாரம் ஆஃப்டர் லே ஆஃப் லாஜிக்கலாக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளாம் மனுஷங்க, இட்ஸ் இமோஷ்னல். எப்படி ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறது, நம்ம பிரெயின் திரும்ப திரும்ப அப்படியே அசைப்படும். இதை எப்படி எனக்கு நடந்தது, எனக்கு போய் இப்படி நடக்குமா, நான் எப்படி இதை கவனிக்காமல் விட்டேன், இது இன்னொரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி. இதில் வேல்யூபிள் டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட் while the immigration clock quietly keeps moving. இங்கே தான் நிறைய பேர் ஸ்டோரி தொடங்குதுன்னே நினைக்கிறாங்க. இல்லை, பிகாஸ் வாட் டெஸ்ட்ராய்ஸ் மெனி H1B ஹோல்டர்ஸ் ஆஃப்டர் லே ஆஃபே இல்லை. ஏன்னா லே ஆஃப் நடந்து முடிஞ்சு போச்சு. பட் இட்ஸ் அவர் ஓன் ப்ரிப்பரேஷன் அண்ட் டிலேஸ் இன்சைட் த ப்ராசஸ் தட் நோபடி வாண்ட்ஸ் யூ அன்டில் இட் இஸ் டூ லேட். வி ஆர் கோயிங் டு கவர் ஆல் தட். ஓகே, ஒரு குவிக் நோட் பிஃபோர் வி கோ இன். நீங்கள் இப்போ H1Bயில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் புக் மார்க் திஸ் வீடியோ சீரியஸ்லி. பிகாஸ் when panic hits, people forget the details. If you are not on H1B, please stay. பிகாஸ் இங்கே யாராவது ஒருத்தர், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் கசின், உங்கள் வாட்ஸ்அப் குரூப், உங்கள் அப்பார்ட்மெண்ட், உங்கள் கிரிக்கெட் டீம், they are already dealing with this. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட் மீ டெல் யூ அபவுட் சிவா. இது ஒரு கற்பனை பேர், ஸ்டோரி உண்மை. சிவா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 12 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கார். குட் கம்பெனி, குட் சேலரி, குட் லைஃப். டாக்டர் வந்து காலேஜில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா லைஃபு ஒரு மாதிரி செட்டில்டு, எவ்ரி திங் குட், சரியா. பட் தென் கம்ஸ் த லே ஆஃப். நான் அன்றைக்கி ஈவினிங் தான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் ஆனஸ்ட்டாக ஹி சவுண்டட் வெரி கான்ஃபிடென்ட். நான் எதிர்பார்த்ததை விடவே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். சார் மார்க்கெட் வந்து ரொம்ப டஃப்பாக தான் சார் இருக்குது, இந்த ஏஐ வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. பட் ஐ எம் குட் அட் வாட் ஐ டூ. கிடச்சிடும் சார், 60 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் சார். இந்த லைன் தான் எவ்ரி H1B ப்ரொஃபஷனல் சேஸ். ஐ ஹாவ் 60 days. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 60 நாள் இருக்குது சார் பார்த்துக்கலாம். சில பேர் ஐயோ சார் 60 நாள் தான் சார் இருக்குது அப்படின்னு பேனிக் பண்ணுவாங்க. பட் ஹியர் இஸ் த கொஸ்டின், 60 நாள் எதுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 60 நாள் புது வேலை வாங்க. இது தப்பு. சில பேர் நினைக்கிறது 60 நாளில் USCS ட்ரான்ஸ்ஃபராக அப்ரூவ் பண்ணணும். இதுவும் தப்பு. அப்போ எது தான் ரைட்டு? த ரியல் டெட்லைன் இது தான். உங்கள் புது கம்பெனி ஆர் எம்ப்ளாயர் மஸ்ட் ஃபைல் யுவர் H1B பெட்டிஷன் வித்தின் those 60 days. Not approve, not process, not decide, just file. பெட்டிஷன் ஃபைல் ஆன அடுத்த நிமிஷமே நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்ரூவல் கூட அப்புறமா வரலாம். ஏன்னா இது ரெண்டும் கம்ப்ளீட்லி செப்பரேட் டைம்லைன். கேட்டால் சமாளிச்சிடலாம், அப்படி தானே இருக்குது. வாஸ்தவம், இட் வுட் பி, எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங். தெர் இஸ் ஒன் ஹிடன் செக் பாயிண்ட் இன்சைட் த ப்ராசஸ். அது அப்படியே உங்கள் டைம் அப்படியே சக் பண்ணி இழுத்துரும். அது என்னது? யார் சார் இந்த புது வில்லன்? அதாவது உங்கள் ஃப்யூச்சர் எம்ப்ளாயர் பிஃபோர் தே கேன் ஃபைல் த H1B, அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் இருக்குது. தே நீட் சம்திங் கால்ட் அன் எல்சிஏன்னு ஒன்று வேணும். அதுதான் லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன். இதை சிம்பிளாக ஒரு உதாரணம் வச்சு சொன்னால் புரியும் ஈஸியாக. எல்சிஏங்கிறது ஒரு ஏர்போர்ட் செக்யூரிட்டி மாதிரி. டிக்கெட் ஏற்கனவே வாங்கிட்டீங்க, பேக் ஏற்கனவே பேக் பண்ணியாச்சு, மனசளவில் ஃப்ளைட்டில் இறங்கியாச்சு. ஆனால் நீங்கள் அந்த செக்யூரிட்டி செக் பண்ண கடந்து தான் போகணும். யாருமே ஸ்கிப் பண்ண முடியாது. தட் செக் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் எல்சிஏ.
அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்கிட்ட ஒரு இன்ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. சார் வி ஆர் பேயிங் திஸ் எம்ப்ளாயி ஃபேர் மார்க்கெட் வேஜஸ். இது ஒரு ருட்டீன் ஸ்டெப்பு தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்பு தான், போரிங் ஸ்டெப்பு தான். ஆனால் இந்த போரிங் ப்ராசஸ்க்குள்ளே என்னென்னா ஒரு மேண்டேட்ரி வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அது வந்து 7 to 10 பிஸ்னஸ் டேஸ். இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. தெர் இஸ் நோ ப்ரீமியம் ப்ராசஸிங் மேஜிக்கு. எந்த அட்டர்னியாலையும் அதை ஸ்கிப் பண்ண முடியாது. சொன்னால் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஃபெடரல் லா. ஸோ எல்சிஏ வெயிட்டிங் பீரியடே 7 to 10 பிஸ்னஸ் டேஸ் ஆகிடும். இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த 60 நாளில் 10 நாள் இதுக்கே போயிடுது இல்லையா? ஓகே, நோ லெட்ஸ் கெட் பேக் டு சிவா. சப்போஸ் சிவாவுக்கு ஆஃபர் வந்து புது வேலை வந்து டே 20 வருதுன்னு வச்சுங்களேன். ஆனஸ்ட்லி இந்த மார்க்கெட்டில் அதுவே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. முதல்ல வேலை தேடணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இந்த காலத்தில் வேலை இருக்க அது அப்படியே கிணத்துல போட்ட கல் தான். ஏன்னா பல எம்ப்ளாயர்ஸு இல்லைனா ரெக்ரூட்டர்ஸ் வந்து கோஸ் பண்ணிடுறாங்க. சத்தமே இல்லை, ஒன்றுமே வராது, அக்னாலஜ்மெண்ட் கூட வர மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ரெக்ரூட்டர் கூப்பிடணும், கோடிங் ரவுண்ட் இருக்கலாம், மேனேஜர் ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும், சில கம்பெனியில் பிஹேவியரல் இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் ஆஃபர் வரும். நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கிறத பார்த்தா ஆஃபர் குறைச்சி கூட இருக்கும். அப்புறம் நெகோஷியேஷன், அப்புறம் ஃபைனல் ஆஃபர். இதுக்கப்புறம் தான் எல்சிஏ ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் H1B ஃபைலிங். இதுலேயே 1.5 வாரம் 2 வாரம் போயிடும். அட்டர்னி ஃபைலிங் ப்ரிப்பேர் பண்ணோம், டாக்குமெண்ட்ஸ் ஹவ் டு மூவ் அரவுண்ட், பெட்டிஷன் ஷுட் கெட் ஃபைல். குட், பண்ணிட்டீங்களா? 60 நாளுக்குள்ளே பண்ணியாச்சா? அப்பாடி. இது வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக போனால் குட் செனாரியோவில். பட் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றி பார்க்கலாமா? ஆஃபர் கொஞ்சம் லேட்டாக வந்தது வச்சுங்க, 30-35 நாளில், க்ளோஸர் டு த ஃபைனல் ஸ்ட்ரெச். சடன்லி எவ்ரி டிலே மேட்டர்ஸ். உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பக்கவாக இருக்கணும், எம்ப்ளாயர் ஹெச்ஆர்லாம் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களே பல பெட்டிஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஃபைலிங் சிஸ்டம்லாம் ப்ராப்பராக இருக்கணும். நம்மலாம் வந்து ஃபைலை வந்து க்ரேஸியாக எங்கேயா போட்டு வச்சுருப்போம். ஒன் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட், ஒன் கரெக்ஷன், ஒன் டிலே, சம்திங் டெரிஃபையிங் ஹேப்பன்ஸ் சைக்கலாஜிக்கலி. அந்த 60 நாளும் நம்மளால் நார்மலாகவே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் டேயை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யூ ஸ்டாப் பிளானிங் லைஃப் நார்மலி, யூ ஸ்டாப் பையிங் திங்ஸ், யூ ஸ்டாப் ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி. இந்த என்டையர் லைஃபே ஒரு கவுண்ட் டவுன் டைமராக மாறிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது, சில லே ஆஃப்ஸில், எஸ்பெஷலி லார்ஜ் கம்பெனி லே ஆஃபில், உங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கும் உங்கள் அஃபிஷியல் டெர்மினேஷன் டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தட் டிஸ்டிங்ஷன் மேட்டர்ஸ். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 60 day கிரேஸ் பீரியட் இஸ் ஜென்ரலி டைட் டு டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நாட் நெசசரிலி த டே யுவர் லேப்டாப் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, ஆனால் பேரோவில் ஒரு எக்ஸ்டெண்டட் டைம், 1 மாதமோ 2 மாதமோ கூடுதலாக வச்சுருப்பாங்க. ஏன்னா சில கம்பெனி ஸ்ட்ரக்சர் செவரன்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அப்போது அந்த நேரத்தில் பீப்புள் ஹவ் ஈவன் நெகோஷியேட்டட் ஃபார் எக்ஸ்டெண்டட் பேரோல் கண்டினியூவேஷன். செவரன்ஸ் வேணாம் சார், எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. இட் நாட் ஆல்வேஸ், நாட் எவ்ரி கம்பெனி, இட்ஸ் நாட் கேரண்டீட், பட் அப்சல்யூட்லி ஒர்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்கஸிங் இஃப் த சிச்சுவேஷன் அலோஸ் இட். ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணுங்கள். பிகாஸ் ஈவன் ஒரு எக்ஸ்ட்ரா வீக்ஸ், ஒரு 3 வாரம் 4 வாரம் எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னா தட் கேன் ட்ரமேட்டிக்கலி ரெடியூஸ் ப்ரெஷர், அண்ட் ப்ரெஷர் சேஞ்சஸ் த டெசிஷன் மேக்கிங். இங்கே தான் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நாட் இன்டெலிஜென்ஸ், நாட் சேலரி, நாட் கோடிங் ஸ்கில், பட் ப்ரிப்பரேஷன். சரி, ஒரு குவிக் சைட் பார். சில பேர் சொல்லுவாங்க, சார் பேசாமல் நீங்கள் B2 மூவ் பண்ணிவிடுங்களேன் H1Bலேருந்துன்னு. B2ங்கிறது வந்து விசிட்டர் வீசா. சம் பீப்புளுக்கு தான் சார் இது ஒர்க் அவுட் ஆகும். இட் கேன் பிகம் அ டெம்பரரி பிரிட்ஜ், பட் இமோஷ்னலி, ஃபைனான்ஷியலி, கேரியர் வைஸ், யூ டோன்ட் வாண்ட் யுவர் லாங் டேர்ம் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி டு பிகம் ஓகே லெட் மீ சிட் இன் அன்சர்டனிட்டி அண்ட் ஹோப் திஸ் ஒர்க்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்த்து அவாய்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் கண்கொத்தி பாம்பாக கவனிக்கிறாங்கன்னு வேறு கேள்விப்பட்டேன். திடீர்னு H1லேருந்து நீ எதுக்கடா B2க்கு போகிற அப்படின்னு குடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்தித்து செயலாற்றுங்கள். சரி, நவ் ஃபார் அ வெரி ஸ்பெசிஃபிக் குரூப் வாட்சிங் திஸ், அதாவது உங்கள் I-140, அந்த I-140 உங்களுக்கு ஏற்கனவே அப்ரூவ் ஆகி அது ஒரு 180 டேஸ்க்கு மேலே ஆயிருந்ததுன்னா உங்கள் ப்ரையாரிட்டி டேட் வந்து ப்ரொடெக்டட். அதாவது எஸ்பெஷலி ஃபார் இந்தியா பார்ன் அப்ளிகன்ஸ் இருக்க இந்த க்ரீன் கார்டு லைன் வந்து தமிழ் சீரியலோட ஸ்டோரி லைனை விட போயிட்டே இருக்கும். அதனால் வந்து த ப்ரொடெக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து I-140 அப்ரூவ்டு கிரேட்டர் தான் 180 டேஸ், உங்கள் க்ரீன் கார்டு ப்ரையாரிட்டி டேட் இஸ் ப்ரொடெக்டட். ஆனால் ஒரு விஷயம், I-140 ப்ரொடெக்ட்ஸ் யுவர் க்ரீன் கார்டு கியூ தான். உங்களோட இட் டஸ் நாட் ஸ்டாப் யுவர் H1B கிளாக். அது டிஃப்ரெண்ட் சிஸ்டம், இது டிஃப்ரெண்ட் கிளாக், டிஃப்ரெண்ட் கான்சிக்வன்சஸ். ஸோ இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ நவ் த மித் இஸ் கான், த ரியல் டெட்லைன் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹியர் இஸ் இது ஒரு பெட்டர் கேள்வி. சார் இது இவ்வளோ நாள் லே ஆஃபுக்கு பின் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், பட் லே ஆஃபுக்கு முன் என்ன சார் பண்ணணும்? ஏன்னா இதை வந்து சேம் கம்பெனியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் டீம், இதே சேம் லே ஆஃப் நடக்குது. ஒரு கலீக் வந்து அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்? நாட் லக், நாட் டேலண்ட், நாட் கனெக்ஷன், பட் ப்ரிப்பரேஷன். 5 things they do months earlier. சரி, லே ஆஃப்க்கு முன் ஆப்ஷன் நம்பர் 1, கேஷ் ரன்வே. 3 மாதம் ஆஃப் லிக்விட் கேஷ். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, லேண்ட் வேல்யூ இல்லை, எங்கேயோ இந்தியாவில், நாட் கிரிப்டோ, கேஷ்.
கையில் இம்மீடியட்டாக லிக்விட் கேஷ் 3 மாதத்துக்கு வேணும். ஏன்னா H1B லைஃப் அமெரிக்காவில் ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத போதே, எம்ப்ளாய்டாக இருக்கும்போதே எக்ஸ்பென்சிவ். ரெண்ட்டு, காரு, யூட்டிலிட்டி, கிராசரி, அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோப்ரா இன்சூரன்ஸு. அந்த கோப்ரா இன்சூரன்ஸ் வந்து திடீர்னு ஒரு பெரிய பார்த்தா ப்ரீமியம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த 3 மாதம் ஆஃப் கேஷ் குஷன் சேஞ்சஸ் யுவர் சைக்காலஜி. இந்த ரன்வே இல்லைனா பேனிக்கு, இந்த ரன்வே இருந்தால் ஆப்ஷன்ஸ். தட் டிஃப்ரென்ஸ் மேட்டர்ஸ். ஸோ தட் இஸ் த நம்பர் 1 ஆப்ஷன். கையில் கேஷ் அட்லீஸ்ட் மினிமம் 3-6 months இருந்தால் இன்னும் சூப்பர். நம்பர் 2, நோ யுவர் I-140 ஸ்டேட்டஸ் டுடே. ஒரு இமெயில் தட்டுங்க சார், டுடே, லே ஆஃபுக்கு அப்புறம் இல்லை. ஹெச்ஆருக்கு ஹேஸ் மை I-140 பீன் ஃபைல்டு, இஸ் இட் அப்ரூவ்டு, என்னோட ப்ரையாரிட்டி டேட் என்ன. இன்றைக்கி அமிச்சிங்கன்னா அது ருட்டீன். லே ஆஃபில் அமிச்சிங்கன்னா அந்த ஹெச்ஆர் பர்சன் அங்கே இருக்கணும், உடனே அப்ளை பண்ணணும். 1 இமெயில், மேசிவ் டிஃப்ரென்ஸ். மேனேஜருக்கு பயந்துக்கிட்டு இது ஒரு என்ன சார் இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஹெச்ஆருக்கு பயந்துக்கிட்டு விட்டுறாதீங்க. டூ திஸ் நவ். நம்பர் 3, இமிக்ரேஷன் அட்டர்னி. ரைட், நீங்கள் வந்து இமிக்ரேஷன் அட்டர்னியவே லே ஆஃபுக்கு அப்புறம் தான் தேடினீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி லூசிங் டைம். ரிமெம்பர் திஸ், உங்ககிட்ட 60 ரிலாக்ஸ்டு டேஸ் கிடையாது. உங்ககிட்ட ரியலிஸ்டிக்லி யூ ஹவ் க்ளோசர் டு 20 ப்ரொடக்டிவ் டேஸ் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த டைம் லைன்லாம் பார்த்தோம். பிஃபோர் ப்ரெஷர் பில்ட்ஸ் அப். அதனால் ஒரு கன்சல்டேஷன் முன்னாடியே பண்ணுங்கள். நோ யுவர் அட்டர்னி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் சார், நோ யுவர் ஆப்ஷன்ஸ். ப்ரிப்பரேஷன் இருந்தால் அந்த கேயோஸ் குறையும். இது கண்டிப்பாக பண்ணுங்கள். 4வது, லிங்க்டின். ரெக்ரூட்டர்லாம் லிங்க்டினில் தான் தேட போகிறான். உங்கள் டெஸ்க்டாப் ஃபோல்டரில் தேட போகிறதில்ல. உங்கள் கரண்ட் ரோல் என்ன, உங்கள் ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, உங்களுக்கு யாரையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க. 2021 அப்டேட் பண்ணேன் சார், அதுக்கப்புறம் அப்டேட்டே பண்ணல அப்படின்னு என்ன மாதிரி இருக்காதீங்க. லிங்க்டின் கனெக்ஷன்லாம் இருக்கே ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி. எல்லாரும் எவ்ரிபடி ஹேஸ் தம் பட் வெரி ஃபியூ யூஸ் தம். ஓகே, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. 5வது, வார்ம் நெட்வொர்க். எப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் உங்களோட ஓல்டு டீம்மேட், ஓல்டு கலீகை போய் செக் பண்ணீங்க? ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு கனெக்ஷன் வச்சுட்ருக்கீங்களா? இல்லை கரெக்டாக லே ஆஃபுக்கு அப்புறமா ப்ரோ நான் லே ஆஃப் ஆகிட்டேன் ப்ரோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். தட் கனெக்ஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு டெஸ்பரேஷன் கனெக்ஷன். வார்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் மேட்டர், எஸ்பெஷலி டியூரிங் கோல்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அதனால் கீப் யுவர் நெட்வொர்க் வார்ம் ஆல் த டைம். சரி சார், நான் ஏற்கனவே லே ஆஃப் ஆகிட்டேன் சார், எனக்கு டே 1 ஆரம்பிச்சிடுச்சு சார், எனக்கு நேராக விஷயத்துக்கு வாங்க சார். ஓகே, டேக் அ பிரெத். 3 கொஷின். 1, இஸ் மை I-140 அப்ரூவ்டு? இந்த கேள்வி ஏன் கேட்குறோன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் க்ரீன் கார்டு ஸ்டேட்டஸ் அண்ட் தென் யூ கேன் ஃபிகர் அவுட் அதர் ஆப்ஷன்ஸ். கொஸ்டின் 2, யாராவது கேப் எக்ஸாம்ட் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்களா? கேப் எக்ஸாம்ட் எம்ப்ளாயர்ஸ்னால் யார்? தே ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யூனிவர்சிட்டிஸ், நான் ப்ராஃபிட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். எதுக்காக? தே கேன் ஸ்பான்சர் H1B விசா வித்வுட் நார்மல் லாட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த லே ஆஃபில் சம்டைம்ஸ் யூ கேன் மூவ் ஃபாஸ்டர். தே கேன் ப்ரொவைட் அ ஸ்டேபிள் பேத். ஏன்னா எவ்ரி வாரம் மேட்டர்ஸ் இல்லையா? ஆனால் கொஞ்சம் பே கம்மியாக இருக்கலாம். பட் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட்டர் தேன் ப்ரெஸ்டீஜ். எல்லாரும் ஹைடெக் ஃபேங் தேடும்போது நீங்கள் இப்படி தேடலாம். இமிக்ரேஷன் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, வாட் இஸ் மை ரியலிஸ்டிக் பேத் டு அன் ஆஃபர், நாட் ஃபேண்டசி, ரியாலிட்டி. ஏன்னா ஃபாஸ்ட்டாக கிளாரிட்டி கிடச்சதுன்னா உங்கள் டெசிஷனும் காமாக இருக்கும். சப்கான்ட்ராக்டர் ரோல்ஸை கன்சிடர் பண்ணலாம். கோ த்ரூ அ பாடி ஷாப். பட் பாடி ஷாப்பில் பல வகை இருக்குது. ஜாக்கிரதை. ஓகே, ஒரு காமன் கொஷின் வரலாம். என் ஸ்பவுஸுக்கு ஒரு அப்ரூவ்ட் I-140 இருக்குது சார், என் ஒய்ஃபுக்கு இருக்குது அப்ரூவ்ட் I-140, என் ஹஸ்பண்டுக்கு இருக்குது, கேன் ஐ யூஸ் தட்? நோ. I-140 பிலாங்ஸ் டு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி. ஸ்பவுசஸ்க்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. பட் டுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு ஒரு மேசிவ் அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா? அந்த ரன்வே, அந்த இன்கம் ரன்வே இருக்குது. ஒரு இன்கம் வந்து தொடரும், ரெண்ட் வந்து ஸ்டில் வி கேன் பே, மார்ட்கேஜ் கட்ட முடியும். த டெசிஷன் மேக்கிங் ஆல்சோ பிகம்ஸ் மோர் ரேஷ்னல். டெஸ்பரேட்டாக முடிவு எடுக்க மாட்டோம். தட் மேட்டர்ஸ். வி டோன்ட் ரியலைஸ் தட், பட் தட் ரியலி மேட்டர்ஸ். சிவா என்னன்னாரு? Shiva survived, got into a new company, got into a better team, life stabilized again. ஓகே, அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் அவரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். சார், த லே ஆஃப் இட் செல்ஃப் வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். ஆனால் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, ஐ டென்ட் ரியலைஸ் ஹவ் அன்ப்ரிப்பேர்ட் ஐ வாஸ். இதுதான் முக்கியமான விஷயம். மோஸ்ட் H1B ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் வெரி ஹைலி ஸ்கில்டு, தேர் வெரி ஹைலி எஜுகேட்டட், டேலண்டட், ஹார்ட் ஒர்க்கிங், பட் they are unprepared, where system can throw their life overnight. Not because they are careless, but that's because they need to know how the game actually works. But that's really the point of this video. It's not fear, it's preparation. Because panic nala onnum nadakka poradilla, it wastes time. Preparation buys time. And on H1B, time is everything. Catch you next time. Keep listening to your mind voice.